ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சண்டை. நேற்று நைட் லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் மக்களே. கமருதீனுக்கும் கெமி அவர்களுக்கும் நேற்று நைட் சரியான சண்டை. விட்டு இருந்தா ரெண்டு பேரும் அடிச்சு மூக்கு முகரையெல்லாம் உடைச்சிட்டு இருப்பாங்க போல. அந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமா போச்சு. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று இந்த கிச்சன் டீம்ல நம்ம சாண்ட்ரா அவர்களும் திவ்யாவும் வந்து சமையல் செஞ்சாங்க. அதுல ஒரு கூட்டம் ஒண்ணு பண்ணிருக்காங்க. அது சரியான காரம் போல. ஓகேவா, எல்லா ஹவுஸ் மேட்ஸும் போயிட்டு நம்ம சாண்ட்ரா கிட்டயும் திவ்யா கிட்டயும் சொன்னாங்க, இந்த மாதிரி காரமா இருக்கு, ஓகேவா, அதுல கொஞ்சம் நாளைக்கு பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி சொன்ன உடனே, காரமா எங்களுக்கு ஒன்றும் காரமே இல்லையே அப்படின்ட்டு நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து அப்படின்றாங்க. அதாவது அவங்களுக்கு காரமா இருக்கு போல, அவங்க பேசும்போது அப்படி பண்றாங்க. ஓகேவா, உங்களுக்கே அது காரமா இருக்கு, பட் ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா காரமே இல்லையே, அப்ப நாளைக்கு உங்க எல்லாருக்கும் வந்து நான் சப்புன்னு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுதான் வந்து இங்க சண்டையா வெடிக்குது. அதுல வந்து கமருதீன் என்ன பண்ணாப்லனா, ஒரு நெய்யை எடுத்து எல்லாருக்கும் வந்து கொடுக்குறாப்ல. காரமா இருக்குன்ற எல்லாருக்குமே வந்து நெய்யை கொடுத்துருக்காரு. அப்ப வந்து நம்ம இவங்க வியன்னா மட்டும் ஒரு நெய்யை வந்து ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. அது வந்து எஃப்ஜேவோட பங்குன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. பட் ஆனா கெமி வந்து எனக்கு இன்னொரு ஸ்பூன் நெய் வேணும்னு சொல்லிட்டு அப்ப கேட்டிருக்காங்க. அது என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நெய்னாலதான் இங்க இவ்வளவு பிரச்சனை. ஓகேவா, அதாவது இவருக்கும் நெய்க்கும் செட்டே ஆக மாட்டேது. போன இதுலயே பாத்தீங்கன்னா பார்வதிக்கும் இவருக்கும் பிரேக்கப் போறதுக்கு முக்கியமான காரணமே அந்த நெய் பாட்டில் தான். அந்த நெய்க்கும் இவருக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு எனக்கு புரியல மக்களே. சரி, ஓகே, கெமி கேட்கும் போது தரலன்ட்டாங்களா, அதனால இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்து, என்னத்துடா தர மாட்டேறா அப்படின்னு நம்ம கெமி கேட்க, டான் எல்லாம் சொல்றான் உனக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நம்ம கமருதீன் சொல்ல, இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சரியான சண்டை வந்து புகைய ஆரம்பிச்சது. பட் ஆனா ஓரளவுக்கு அப்புறம் சரி நீ போடா நான் போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் போனதை பார்க்க முடிஞ்சது. பட் ஆனா இந்த சண்டையில ஒருத்தவங்க குளிர் காஞ்சாங்க. அதாவது நம்ம சாண்ட்ரா அவர்களும் திவ்யாவும் கமருதீனை கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த மாதிரி அவ பண்றதெல்லாம் தப்புடா, அதாவது காரமே இல்ல இந்த சாப்பாடுல, காரம் இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி சீனை கிரியேட் பண்றாங்க, அதனால வந்து நீ கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம கமருதீனை மூட்டி விட்டுன்னு இருக்காங்க. அதாவது சாப்பாடுல காரமே இல்லையா, எல்லாரும் காரமா இருக்குன்னு சொல்லி நடிக்கிறாங்க. இதை வந்து வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார் கிட்ட சொல்லி இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி கமருதீனை ஏத்தி விட்டுருக்காங்க. நீ போய் கேளு, நீ போய் கேளு. கமருதீன் நான் இப்பயே போய் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி வந்து போறேன். இல்ல நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி, நாளை காலையிலேயே அது ஆரம்பி, அப்பதான் வந்து நாளை காலையில இருந்து ஒரு சண்டை கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பக்கத்திலேயே உட்காந்து பாத்துட்டு இருந்த கானா வினோத் வந்து எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கமருதீனை தனியா கூட்டு போய் உட்கார வச்சு சொல்றாப்ல, மச்சான் இந்த மாதிரி அவங்க சொல்றதை கேட்காத, அவங்க வந்து உன்னை கோத்து விட பாக்குறாங்க, சண்டை எல்லாம் போட்டுறாத, ஆல்ரெடி வந்து நீ 2 வாரமா வந்து நாமினேஷன்ல இல்ல, அடுத்த வாரமா வந்து நீ நாமினேஷன்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாங்க, நீ வந்து ஒழுங்கா பார்த்து கேம புரிஞ்சு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் சரியான அட்வைஸ் ஒண்ணு கொடுத்தாப்ல. அதை கேட்டு கமருதீன், ஆமாண்டா இவங்க வந்து இப்படிதான் பண்றாங்க மச்சான், நான் இதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி போல சண்டைலாம் போடல, ஓகே நான் சாஃப்டா போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கமருதீன் புரிஞ்சுக்கிட்டான். ஓகேவா, இந்த டாக்ஸிக் கேங்குல இருந்து கமருதீனை காப்பாத்தி கூட்டு வந்தது நம்ம கானா வினோத் அவர்கள். பட் ஆனா கானா வினோத்தை ஒரு சர்ச்சையில மாட்டி கொண்டிருக்கிறார். அதாவது நேற்று நைட் அரோரா வந்து சிக்கல் அமுட்டுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாப்ல. அது வந்து ஒரு பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரம்யா ஜோ கிட்ட பண்ணது ஒரு விஷயம் வைரலா போச்சு. இப்போ அரோரா கிட்ட பண்ணது ஒரு விஷயம் வைரலா போயிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியல. அது அரோராவே வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. இருந்தாலும் நம்ம வந்து இதை அட்ரஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஷோல வந்து அந்த மாதிரி பண்ணாம இருக்கிறது இவருக்கு நல்லது. ஓகேவா, ஏன்னா வெளியே நிறைய வந்து பிஆர் டீம் இருக்குல்ல, நெகட்டிவ் பிஆர், போன சீசன்ல வந்து நெகட்டிவ் பிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. கானா வினோத் ஏன்னா டைட்டில் வின்னர் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் பிஆர் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனிவே கானா வினோத் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டாருன்னா அவரோட கேரக்டர் சூப்பரா இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி அவர் போய் அவர் ஃபன்னாவே பண்ணிருக்கட்டுமே, அந்த பொண்ணுதால பிரச்சனை இல்லை, இருந்தாலும் ஃபன்னா பண்ணாலும் வெளியே பாக்குறவங்க அது வந்து தப்பா தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பட் இது வந்து அவர் பண்ணாம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவரோட கேரக்டர் வெளியே வச்சு ரொம்ப அசோசியேஷன் பண்றாங்க. வெளியே வந்த தர்பூசணியும் போட்டு அதை அடிச்சிட்டு இருக்காப்ல. கானா வினோத் இப்பெல்லாம் பண்றாரு அப்படிலாம் பண்றாரு. தர்பூசணி உண்மை திருந்துற மாதிரி தெரியல. வெளியே எல்லா இன்டர்வியூலையும் போயிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. பட் ஆனா அந்த இடத்துல ஜாக்லின் ஒரு தக்லைஃப் கொடுத்துருப்பாங்க. ஜாக்லின் வந்து அவங்களை இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்போ ஒரு தக்லைஃப் கொடுத்தாங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி செல்போன் வரதுக்கு முன்னாடி, டச் போன் வரதுக்கு முன்னாடில இருந்தே கானா வினோத் ஃபேமஸ், உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி அங்க ஒரு கலாயை போட்டு விட்டாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் போயிட்டு இருந்தது மக்களே. இதுல வந்து கமருதீன் சேஃபா எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம வியன்னாக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு லவ் ட்ராக் ஓடிட்டு இருக்கு. அது என்னன்றது தெரியல, அது எந்த லெவலுக்கு போய் முடிய போதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் மகளே இந்த நைட் லைவ்ல நடந்தது. அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.